பிரைஸ் லார்ட். ஜெபத்தின் வகைகள் பலவிதமான ஜெபம் இருக்குது. எப்படியெல்லாம் அதை பற்றி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலாம். ஜெபத்தின் வகைகள் என்னன்னாக்கா, ஜெபத்தில் போற்றுதல் உண்டாகணும். அவரை புகழ்ந்து துதிக்கிற ஒரு போற்றுதல் உண்டாகணும், அடோரேஷன். அடுத்ததாக ஜெபத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளுக்காக, ஒரு நிமிஷத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும். செய்த நன்மைகளும் எல்லா காரியத்துக்காக, உயிரோடு இருக்கிறதுக்காக, நான் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, எல்லா காரியத்துக்கும் நன்றி அறிதல் உள்ளவங்களாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. குஷ்டரோகிகளை 10 பேர் சுகவாயிச்சு, ஒருத்தர் மட்டும்தான் நன்றி வந்து சொன்னது. ஆண்டவர் மீதி 9 பேர் எங்கேன்னு கேட்டாங்க. அதனால் நன்றி அறிதல் நமக்கு உண்டாகணும். ஃபஸ்ட்டு போற்றுதல், அதுக்கப்புறம் நன்றி சொல்லுதல் உண்டாகணும். அடுத்ததாக கன்ஃபெக்ஷன், பாவ அறிக்கை. நம்ம பாவம் இல்லைன்னு நம்மளை சொன்னால் நம்ம வஞ்சிக்கிறவங்களாக இருப்போம். பாவ அறிக்கை நமக்கு உண்டாகணும். செய்த பாவத்துக்கு எல்லாம் எப்போதும் நினைப்பூட்டி நீங்கள் அறிக்கையிடணும். அப்புறம் அடுத்ததாக கேளுங்கள், அப்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. நமக்கு பெட்டிஷன் கொடுக்குறவங்களாக இருக்கணும். அடுத்ததாக மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற இன்டர்செஷன் ப்ரேயர் உண்டாகணும். மற்றவங்களை, ஆண்டவரே இவங்க தெரியாமல் செய்கிறாங்கப்பா, அவங்களை மன்னிங்க. என்ன இயேசு கூட ஜெபிச்சாங்களே, அதே மாதிரி ஆண்டவரே அவங்களுக்கு மன்னிங்க. அவங்களுக்காக நடுவாண்ட நின்று, திறப்பின் வாயில் நின்று அவங்களுக்காக மற்றவங்களுக்காக பரிந்து பேசணும். அடுத்ததாக ஃபாஸ்டிங் ப்ரேயர், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது நம்ம எல்லா காரியத்திலும் உபவாசம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது போராட்ட ஜெபம் இருக்குது. யாக்கோபு போராடி ஜெபிச்சு மேற்கொண்டாங்கல்ல, தூதனே ஜெபிச்சு மேற்கொண்டு ஜெயம் எடுத்தாங்களே. ஏசாவே சந்திக்கும்படியாக அந்த ஒரு போராட்டம் இருந்தது. போராட்ட ஜெபம் பண்ண கர்த்தரோட கண்ணில் தயவு கிடச்சி, அது மட்டுமல்லாமல் ஏசாவு கண்ணில் தயவு கிடச்சி கர்த்தர் ஆண்டவர் ஜெயம் எடுக்க வச்சாங்க. அதனால் போராடி நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும்னு சொல்லப்படுகிறது. இந்த வகையான ஜெபம் நம்ம அன்றாட ஜெப வாழ்க்கையில் நம்ம ஜெபத்தில் இத்தனை உண்டாகணும். போற்றுதல், நன்றி அறிதல், பாவ அறிக்கை, கேளுங்கள், அப்புறம் மற்றவங்களுக்கு பரிந்து பேசுகிறது, உபவாசம் ஜெபிக்கிறது, போராடி ஜெபிக்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்கிறது. இப்படி எல்லாம் நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு நாளும் இது நம்ம அபியாசப்படுத்தணும். அதுவும் இல்லாமல் 1 கொரிந்தியர் 1:18 ஒரு வசனம் இருக்குது. சிலுவை பற்றியுள்ள உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு அது பைத்தியமாக தோணும். இவங்க எல்லாம் இருக்குங்க, பைத்தியம். சிலுவை பற்றியுள்ள உபதேசம் கேட்டாலே அவங்களுக்கு கேலியாக பரியாசமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற தேவனை நமக்கு சிலுவை பற்றியுள்ள உபதேசம் அது பலன் கொடுக்குது, தேவ பலனாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் போராடி ஜெபிக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்க இந்த காரியங்கள் எல்லாத்திலும் ஒன்றும் விடாமல், குற்றம் குறைவு இல்லாதபடிக்கு கர்த்தாவை எல்லாத்துலையும் நாங்கள் பெர்ஃபெக்டாக இருக்க, நல்ல ஜெபிக்க, நல்ல ஆண்டவரே பாவ அறிக்கை பண்ணி, அது மட்டுமில்லாமல் நன்றி அறிதலோடு நல்ல ஜெபிக்க, அவனை போற்றி புகழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.